உங்கள் இன்ஸ்டாகிராமில் 1000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்காங்களா? அப்போனா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். யூடியூப் மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அஃபிலியேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு ரீல்ஸ்லேயுமே ப்ராடக்ட்டை டேக்ஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இங்கே ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் இல்லைனா கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூன்னு இருக்குது பாருங்கள், இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் அப்புறம் மிந்த்ரா, இந்த 2 ஷாப்பிங் சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ இங்கே கனெக்ட்னு இருக்குது, கனெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அலோ கொடுத்துக்கோங்க. டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட் சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இங்கே உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓடிபி வரும், ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெரிஃபைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது கனெக்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி மிந்த்ராக்கும் சேம் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. நான் கடகடன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போது எப்படி ப்ராடக்டை டேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் எதனா ரீல் போட்டுருக்கீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ரீலாக இருந்தால் அந்த இதில் நீங்கள் எப்படி டேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ராப்பராக அந்த ப்ராடக்ட் வீடியோவாக இருந்துச்சுன்னா நல்லது. அப்போ தான் வந்து உங்களுக்கு டேகிங் அலோவ் பண்ணும். இந்த கீழே ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் இருக்கும், ஹாம்பர்கர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேனேஜ்னு இருக்கும், மேனேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் இருக்கும், எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேக் ப்ராடக்ட்ஸ்னு இருக்குது, அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃப்ளிப்கார்ட் மற்றும் மிந்த்ரா இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது நிறைய ப்ராடக்ட் நீங்கள் மிந்த்ராவில் வந்து மிந்த்ராவோட ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். இங்கே போயிட்டு சர்ச்சில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் நான் டேக் பண்ணிக்கிறேன். ஒரு ஷர்ட்டை டேக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. மேலே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்கும், இந்த ஆட் கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இதில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே மேலே இருக்கிற ரைட் பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் புது ரீல் போடும்போது உங்களுக்கு ரீலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரீல் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ரீலில் போயிட்டு நான் சாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே நீங்கள் கீழே ஆட் ப்ராடக்ட்ஸ்னு இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ராடக்ட்டுக்கு எது டேக் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆடு கொடுத்துட வேண்டியதான். ஸோ இதோட பேஅவுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.